எக்ஸ்ட்ராடினரி தான். தெளிவான அக்யூரசி நான் உங்களுக்கு தரேன். தொழில் ரீதியான வாழ்க்கைக்கு எந்த குறையும் இல்லை. தோக்க மாட்டீங்க. வாக்குவாதங்கள் வரலாம். அவை நம்பிக்கையா இருங்க, உற்சாகமா இருங்க. இன்பகரமான தொழில் வாழ்க்கைன்னு சொல்லலாம். உங்க வீட்டுல சுபகாரியங்களுக்கு நிறைய சாத்தியம் இருக்கு. ப்ரொமோஷன் கிடைக்கலாம், புதுசா ஜாப் கிடைக்கலாம், அரசாங்க தயவு, எக்ஸ்ட்ரீம் என்ஓசி வாங்கலாம். அது சகலத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துறேன். வணக்கம் நம்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி பார்க்லேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது நம்பர்களே ஏப்ரல் மாதம் 2025 மிதுன ராசிக்கு எப்படி இருக்குங்க வீடியோ தொகுப்பு. இதில் எக்ஸ்ட்ராடினரி தான். இந்த பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிற பொழுது உங்கள் பிளான் பண்ணுறது உங்களுக்கு பயன்படும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இத்தனை நாளாக அதிகமாக உழைத்து வாழ்ந்துருக்கீங்க 9ஆம் வீட்டு சனியில். இப்போ சனி பயிற்சி ஆயிடுச்சு, தொழிற்சார்ந்த சனி வந்துட்டான். இப்போ தொழிற்சார்ந்த சனி வந்து உங்களுக்கு ராகுவோட, புதனோட, சுக்கனோட, சூரியனோட 5 கிரகம் ஒன்றா சேர்ந்து தொழிற்சார்ந்து இருக்கிறது. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் மேனாக வந்து அப் டு ஏப்ரல் 13 லாபஸ்தானத்து சூரியன் வந்து உச்சமடைகிறான். 3க்கு அதிபதி. எக்ஸ்ட்ராடினரியான மடி ஒரு 17 நாட்கள் உங்களுக்கு இருக்கு. உங்க ராசியில் இந்த செவ்வாய் 3 ஏப்ரல் காலையில வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து அடுத்த 28 நாட்கள், அது மட்டும் இல்லாமல் ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து கடகராசியில் இருக்காரு. அது சின்ன ஒரு தொந்தரவு பண்றாரு. தெளிவான அக்யூரசி நான் உங்களுக்கு தரேன். முதல் 13 நாட்கள் எப்படி இருக்கும், அடுத்த 17 நாட்கள் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் 13 நாட்கள் எப்படி இருக்குன்னா, தொழில் ரீதியான வாழ்க்கைக்கு எந்த குறையும் இல்லை. ஏன்னா தொழில் ஸ்தானத்துல பல கிரகங்கள் சேரலாம், எதிரிகளோட சேரலாம். உதாரணத்துக்கு சந்திரன் வந்து அனைமே 29 மார்ச்ல அங்க இருந்தா உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல. அப்ப தொழில் ஸ்தானத்துல சந்திரன் இருந்த பொழுது ஒரு அமாவாசை வந்துச்சு, ரேவதி நட்சத்திரத்தில் நினைக்கிறேன். அந்த அமாவாசை வந்த பொழுது 6 கிரகங்களுடைய தொழில் ஸ்தானத்துல. அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, உங்களோட பர்ஃபார்மரா மாத்துது. ஆக்சுவலி விரைஸ்தானத்துக்கு குரு உங்களுக்கு எந்த சப்போர்ட்டையும் பண்றதில்லை. 4ஆம் வீட்டுக்கு கேது எந்த சப்போர்ட்டையும் பண்றதில்லை. 2ஆம் வீட்டில் செவ்வாய் நீசம் எந்த சப்போர்ட்டையும் பண்றதில்லை. அப்ப என்ன, இவர பர்ஃபார்மர் ஃபார் திஸ் 13 days. உழைக்கிறீங்க, அலையிறீங்க, உழைக்கிறீங்க, அலையிறீங்க. அவ்வளவு ஹாப்பினஸ் இல்லை, அவ்வளவு பீஸ் இல்லை. ஆனா தோக்க மாட்டீங்க. பெரிய பிரச்சனை வந்துடாது. கடன் கட்டுக்குள்ள இருக்குது, எதிரி கட்டுக்குள்ள இருக்காரு, போட்டி கட்டுக்குள்ளா இருக்குது, நோய் நொடி பிரச்சனைகள் கட்டுக்குள்ளா இருக்கு, திருமண வாழ்க்கை பரவாயில்லை, நண்பர்களோட பரவாயில்லை, அறிவு திறமை ஓரளவுக்கு பரவாயில்ல, ஜெயிக்குது, லாங்கிவிட்டி எந்த ஒரு குறையுமே இல்லை, தொழில் லாபம்னு சொல்ல முடியாது, லாபம் வர்றதுக்கான சூழல்கள் உங்களுக்கு ஏற்படுது. இதெல்லாம் ஒரு செயல போகுது. அப்ப என்னதான் சார் நெகட்டிவ்னு கேட்டீங்கன்னா, வாக்குவாதங்கள் வரலாம், குடும்பத்துக்குள்ளாரையோ நண்பர்களோடையோ ஆர்குமெண்ட்ஸ் வரலாம், நீங்க அந்த ஆர்குமெண்ட்ஸ்ல தோத்து கூட போகலாம், பணச்சிக்கல்கள் வரலாம், மனச்சிக்கல்கள் வரலாம், நிம்மதி குறையலாம், குடும்பத்துக்குள்ளார நிம்மதி குறையலாம், வெளியிலேயே நிம்மதி குறையலாம், நண்பர்களோட சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ் ஏற்படலாம், லைஃப் பார்ட்னரோட கூட சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா தொழிலை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இது ஒரு நல்ல காலம் நம்ம எடுத்துக்கலாம். நீங்க தொழிலை கான்சென்ட்ரேட் பண்ணாம நீங்க பர்சனல் லைஃப் நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்க, அல்லது பார்ட்னரோட நண்பர்களோடையும் பிரஸ்டீஜ் இஷ்யூ பாக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு தொந்தரவு. அப்ப இந்த 13 நாட்கள் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, ஜஸ்ட் பொழுது கழித்தது. சரி, அப்படி ஜஸ்ட் பொழுது கழிக்கிறதுனால எனக்கு நஷ்டம் ஏறாதுன்னா நீங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் அஸ்ட்ராலஜிட்டு பாருங்க. என்ன காரணங்க, சட்டியில் இருந்தா தான் அகப்பையில வரும் அந்த காலத்துல. அதாவது சட்டியில குழம்பு இருந்தா தான், அல்லது சாப்பாடு இருந்தா தான் அது இப்படி எடுக்கிற பொழுது அந்த அகப்பையில வரும். அகப்பைனா கரண்டி. அப்போ உள்ள குழம்பே இல்லைன்னா எப்படி அகப்பையில வரும்? அந்த மாதிரி உங்க ஜாதகத்துல இருக்குதான்னு பாருங்க. ஜாதகத்துல இருந்தால் வாழ்க்கையில் வரும். ஸோ ஜாதகத்தை போய் நல்லா அஸ்ட்ராலஜர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா தொடர்ந்து உங்க லைஃப் பாருங்க. ரிஸ்க் எடுக்காமல் இந்த ஒரு 13 நாட்கள் தொடர்ந்து போங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போறோம். 17 நாட்கள் எப்படி இருக்கு பாருங்க, பலன் சொல்ல போறேன். அது ஏப்ரல் 14 சித்திரை 1ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு சூரியன் பயிற்சி. அதுல இருந்து உங்களுக்கு ஏப்ரல் 30 வரைக்குமான அந்த 17 நாட்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி நம்மளே இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு என்னோட தொடர்ந்து டிராவல் ஆகும். எனது வீடியோக்கள் அனைத்தையும் பாருங்கள். ஏன்னா ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம். இப்போ ஜோதிடம் இப்போ மாத பலன் சொல்கிறேன்னா ராகு, கேது, சனி, குரு எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிக்கிறோம். சூரியன், செவ்வாயும் 2 அசுர கிரகம் எப்படி இருக்கான்னு பார்க்குறோம். புதனும் சுக்கனும் எப்படி இருக்கான்னு பார்க்குறேன். இந்த 8 கிரகத்தை வச்சு தான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன். அப்போ மோஸ்ட் ஒரு 80-90% உங்களுக்கு மேட்ச் ஆகும். உங்களுக்கு மேட்ச் ஆகல உங்கள் ஜாதகத்தில் குறை இருக்குன்னு அர்த்தம். நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா நடக்குன்னு எத்தனை பேர் நடக்க சொல்கிறாங்க பாரு. இது நடக்கணும்னு அவசியமே இல்லை. சொல்ல போனால் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தானே உங்களுக்கு நடக்கும். அப்போ நிறைய பேர் உற்சாகமாக என்னுடைய வீடியோ பார்க்கறனால அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நடக்குது. அவை நம்பிக்கையாக இருங்க, உற்சாகமாக இருங்க. நம்பிக்கையாக உற்சாகமாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அது துன்பமான சூழல் இருக்கிறேன், எனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது, உற்சாகம் வரமாட்டேங்குது அப்படின்னா நான் அஸ்ட்ராலஜி போய் ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணேன். யாரும் கிடைக்கல எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் கைடு பண்ணுறேன். சரியா? அதான் ஃபைன். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். இப்போ அந்த 17 நாட்கள் ஏப்ரல் 14 to ஏப்ரல் 30 இந்த 17 நாட்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் லாபஸ்தானத்தில் உச்சம், தொழில் ஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், ராகு, சனி, அவங்க 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்கள். எக்ஸப்ட் புதன், ராகு. எக்ஸ்ட்ராடினரி தொழில் வாழ்க்கை. என்ன நடக்கலாம்னா இன்பகரமான தொழில் வாழ்க்கைன்னு சொல்லலாம். பியூட்டிஃபுல் டிராவலிங், பியூட்டிஃபுல் மீட்டிங், என்டர்டெய்னிங், என்ஜாயபிள் தொழில் வாழ்க்கை அது உங்களுக்கு சாத்தியம். உடம்பு மனசும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம் அருமையாக இருக்குது. நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க.
எடுக்கிற முடிவில் அப்சல்யூட்டாக ஜெயிக்கிறீங்க. ரொம்ப தைரியமாக முடிவு எடுக்கலாம். இந்த 17 நாட்களில் உங்கள் வாழ்க்கையே மாற்றி போகிற மாதிரி முடிவு ஏதாச்சும் எடுக்கணும் எடுங்க. ஆனால் அந்த அளவுக்கு போகிற பொழுது நீங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு அந்த முடிவு எடுங்க. பெயர் புகழ் மரியாதை கிரேட்டாக இருக்குது. உங்கள் குழந்தைகள் அருமையாக இருக்காங்க. உங்கள் வீட்டில் சுபகாரியங்களுக்கு நிறைய சாத்தியம் இருக்குது. உங்கள் வீட்டில் சுபகாரியம் செய்யறதுக்கு நிறைய சாத்தியமாக இருக்குது. நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தால் ஸ்டடீஸ் எக்ஸ்ட்ராடினியாக இருக்கும். நீங்கள் ஜாப் இருக்கீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கலாம், புதுசாக ஜாப் கிடைக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாகலாம், இன்னும் லீடு கிடைக்கலாம், இன்னும் அதிக கஸ்டமர்ஸ் கிடைக்கலாம், இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கலாம், லாபம் கிடைக்கலாம், வெற்றி கிடைக்கலாம். ஸோ பெயர் புகழ் மரியாதை அருமையாக இருக்குது. திருமண வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது எப்படி 7 குரு 12ஆம் வீட்டில் மறையிறது பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம்னா, சுகஸ்தனாதி புதனும் அடுத்தது 5ஆம் வீட்டுக்கு புத்திரகாரகன் சுக்கிரனும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து தொழில் சார்ந்த சனி ராகுவோட சேர்றது ஒன்று. அடுத்தது மிதுன ராசிக்கு ராசியாதிபதி 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 9ஆம் வீட்டுக்கு அதிபதி 1, 5, 9 கருவிய புதன் சுக்கரன் சனி சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறது கிரேட் எக்ஸ்ட்ராடனரி கேந்திரத்தில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷம் அடைகிறீங்க, வெற்றி அடைகிறீங்க, பெயர் புகழ் அடைகிறீங்க, உடல் நலம் நன்றாக இருக்குது, மனசு நன்றாகுது. த கிரேட்டஸ்ட் லைஃப்னு எளிதாக சொல்லிடலாம் இந்த 17 நாட்களை. பிகாஸ் ஆஃப் புதன் சுக்கரன் அந்த சனி சேர்க்கை ராகு சேர்ந்ததுனால இன்னும் நல்லது. பயணங்கள் அருமை, இடத்த மாற்றிக்கலாம், சூழ்நிலை மாற்றலாம், பழக்க வழக்கத்தை மாற்றிக்கலாம், நண்பர்கள் கிடைக்கலாம், எல்லாமே அருமையாக இருக்கும். தொழிலாகும் த கிரேட்டஸ்டாக இருக்கும். அரசாங்க தயவு எக்ஸ்ட்ரீம் என்ஓசி வாங்கலாம், ஏதாச்சும் விசா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் யூஎஸ்ல இருக்கிறீங்கன்னாங்க க்ரீன் கார்டு கிடைக்கலாம்னா நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க, கிடைக்கும். எதுக்கும் ஜாதகத்திலையும் பார்த்துக்கேன். அப்போது ஒரு பியூட்டிஃபுல் சைலிங் வந்து இந்த 17 நாளில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 17 நாள் கழிச்சு குரு பயிற்சி வரும். பின்னால் ஜென்ம குரு ராகு பயிற்சி 3ல் கேது 9ல் ராகு 10ல் சனி. ஹார்ட் ஒர்க்கிங் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் ஓரளவுக்கு இருக்குது. ஒரு 30-40%. உங்கள் ஜாதகம் நன்றாக இருந்தால் எந்த பயமே இல்லை. ஜாதகம் நல்லா இல்லை மிதன் ராசிக்காரர்கள் கொஞ்சம் மெக்கானிக்கலாக வாழ போகிறாங்க, சிரமப்பட போகிறாங்க. என்னுடைய ஐடியா என்னன்னா, உங்களுக்கு நல்ல ஆளு கிடைக்கிறாங்க, நல்ல அஸ்ட்ராலஜர் கைடு பண்ணுறாங்கன்னா அவரோட ட்ராவல் ஆகும். இல்லை எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை கைட் பண்ணுறேன். வித்தின் அ வீக் நம்ம பேசிடலாம். இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம தியானம் கற்றுக் கொடுக்குறோம் 3 ஸ்டேஜாக. ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு 35% மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறோம். அதில் ஒரே வருஷத்தில் 5லேருந்து 10 மடங்கு ஜெயிக்கலாம். ஒரே மாதத்தில் உங்களுடைய மனதை 100 மடங்கு தெளிவாகவும் தைரியமாக மாற்றிடுவேன், உறுதியாக மாற்றிடுவேன். வாழ்க்கையை ரொம்ப எளிது, வெற்றிகரமான வாழ்க்கை வித் ஸ்மால் பேமெண்ட். அதன் பிறகு நீங்கள் நிறைய சம்பாதிச்சிருக்கீங்க, கிரேட்டாக இருக்கீங்க. பிக்கஸ்ட் பேமெண்ட் ஒன்று இருக்குது. இன்னும் கூட அதுவும் ஸ்மால் பேமெண்ட் தான். கம்பேரிங் நீங்கள் கோடிக்கணக்காக பணம் வச்சுருக்கீங்க, லட்சக்கணக்காக பணம் வச்சுருக்கீங்க, அது ஈஸி பேமெண்ட் ஃபார் லக்ஷ்மி பிளான். அது சகலத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றேன். வேர்ல்டு லெவல் பெஸ்ட் 1000 பேர் ஒருத்தராக வந்துடலாம். இது ஒரு 1 வீக் பிளான், அது ஒரு 2 வீக் பிளான். இதெல்லாம் இல்லை எங்கள் பணம் மேலே என்ன சார் பண்ணுறதுனா, நான் ஃப்ரீயாக உங்களுக்கு மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறேன். 3-4 நாட்கள் டெய்லி 1 ஹவர் ஜூம் காலில் பேசலாம். ஒரு டீம் மாதிரி குரூப் ஃபார்ம் பண்ணி பேசலாம். அப்போ என்னன்னா, அந்த 3-4 நாட்கள்லேயே உங்களுக்கு மனது தெளிவாயிரும், உங்கள் மனது உறுதி அடைஞ்சிடும். நீங்கள் ஒரு மாதத்தில் 10-15 மடங்கு மன தெளிவு, மன உறுதியும் கிடைக்கும். 2-3 மாதத்தில் ஃபண்ட்ஸ் கேன் பி ரொட்டேட்டட். அப்புறம் என்ன ஆயிரும், உங்கள் கையில் பணம் இருக்கும், எனக்கு பணம் உங்களால் தர முடியும். அப்போ பே பண்ணுங்கள், பாலாஜி பிளான்ல என்ட்ரு ஆகும். கிரேட் லைஃப்ல வாங்க வித்தின் இயர். தேன் யூ கேன் பே ஃபார் லக்ஷ்மி பிளான். வேர்ல்டு லெவல் வந்துடலாம். சில பேர் படிப்படியாக அடி தட்டி காய் போட்டு மேலே வரலாம். காரணம் உங்களுக்கு ஒரு மென்டர் தேவை. மிதுன் ராசி ஜென்மகுரு வந்த பிறகு 9ஆம் வீட்டில் ராகும் 10ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப மெக்கானிக்கலாக இருப்பேன். ஸோ டெஃபினட்டாக என்னால் உங்களை நல்லா கைடு பண்ண முடியும். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் எனக்கு மெயில் பண்ணுங்கள், நம்ம ட்ராவல் பண்ணலாம். கிரேட் லைஃபுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஏப்ரல் மாதம் சம்பவம் பயன்படுத்துகிற நண்பர்களே. நன்றி நண்பர்களே, நன்றி 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 நன்றி.